ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க வாழைப்பழம் வந்து ஒன்று எடுத்துருக்கேங்க. இது வந்து பச்சை பழம். இது நீங்கள் எந்த வெரைட்டியான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக பீஸஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இந்த சைஸில் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். வாழைப்பழத்தோட துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் நெய்யில் வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போது இது கூட நான் வந்து சர்க்கரை சேர்த்திக்க போகிறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறனால ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா அந்த சர்க்கரை, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரெட் பீசஸ் 4 பிரெட் பீஸ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிரெட் பீஸ் எடுத்து ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் இருக்க இந்த ஒயிட் கலர் பீஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நான் வந்து முட்டை இன்றைக்கி யூஸ் பண்ணலைங்க டிப் பண்ணுறதுக்கு. அதனால நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டை எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நான் வந்து அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் அதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட் பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பிரெட் பீஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபில்லிங் இருக்குது இல்லைங்களா, பூரணம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்படி மூடி வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சுருக்க எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 பிரெட் பீஸ் எடுத்து அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 2 பிரெட் பீஸ் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த அரிசி மாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், சர்க்கரையும் தண்ணியும். இதில் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி ஃபுல்லாக வந்து பெரட்டி எடுத்துருங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடாகட்டும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீசஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம நெய் விட்டு சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயை கூட சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்துருக்க ஒரு வாழைப்பழ அளவுக்கு வந்து ஒரு 4 கிட்ட வருங்க, 4 டோஸ்ட் கிட்ட வரும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சுவையான பனானா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி 2ஆக சுருட்டி ரோலாக வச்சு கொடுத்துருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.